பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இந்த காலை வேளையில் இந்த யோனா புத்தகத்தை வாசிக்கும்போது யோனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கம் வந்தது. ஏன் யோனாவுக்கு நெருக்கம் வந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், இந்த யோனா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல், அவன் நினிவேக்கு போகாமல், தேவனுடைய பணியை செய்யாமல் அவன் தர்சீசுக்கு போனபடினால் ஒரு மிகப்பெரிய நெருக்கம் உண்டானது. இவன் கப்பலில் புறப்பட்டு செல்லுகிறான். ஆண்டவர் பெருங்காற்றுக்கு கட்டளையிட்டார். ஒரு பெருங்காற்று அடித்தது, கடல் கொந்தளித்தது, கப்பல் உடையத்தக்க அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கம் உண்டானது. அந்த கப்பலில் இருந்த எல்லாருக்கும் இவன் நிமித்தமாய் பிரச்சனை உண்டானது, நெருக்கம் உண்டானது. எனவே இந்த நெருக்கத்தின் மத்தியில் அந்த கப்பலில் இருந்த எல்லாரும் தங்கள் தங்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இந்த யோனாவை தட்டி எழுப்பி உன் தேவனை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார்கள். இறுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கொந்தளிப்பு நின்ற பாடில்லை. அலைகள் மிகவும் பயங்கரமான அந்த படகை, அந்த கப்பலை மோதி மூழ்கடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்பொழுது யார் நிமித்தம் இந்த துன்பம் வந்தது என்று சொல்லி சீட்டு போடும்போது அது யோனாவின் நிமித்தமாய் வந்தது. இப்பொழுது யோனாவை கடலில் தூக்கி போடுறாங்க. கடலில் தூக்கி போட்ட உடனே அந்த காற்றும் கடலும் அமைதலாய் மாறிவிட்டது. இவங்க மறுபடியும் கப்பல் பயணத்தில் புறப்பட்டு சென்றார்கள். ஆனால் மீன் வயிற்றுக்குள்ளே இந்த யோனா இருக்கிறான். அந்த மீன் வயிற்றுக்குள்ளேருந்து இந்த யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இந்நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கும் இந்த யோனாவை போல அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் கவனமாக இருப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது என்றால், நாம் என்ன செய்கிறோம், சில சமயங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போய்விடுகிறோம். வேத புத்தகத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்குறோம். ஆனால் தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்காமல் நம்ம ஓடுகிறபடினால் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பாரங்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் தேவ சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். அந்த வார்த்தையின்படி நம்ம நடப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நெருக்கங்களும் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம். ஆண்டு வார்த்தையை நம்ம செவி சாய்ப்போம். ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தை படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி